வாழ்க வளமுடன். ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது வெள்ளியம் அப்படி சொல்லக்கூடிய வெல்வங்கம் சுத்தி செய்யக்கூடிய முறை தான் பார்க்க போகிறோம். சுத்தி செய்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சுத்தி முறைகள் இருக்குது. ஒவ்வொரு மூலிகை சாறுகளில் அவங்களுக்கு அனுபவங்களில் சுத்தி பண்ணுவாங்க. நம்ம சாணப்பாலில் 7 முறையும், கோமியத்தில் 7 முறையும், கற்றாழை சாத்தில் ஒரு 7 முறையும், மொத்தம் 21 முறை உருக்கி சாத்தியிருக்கோம். அது உருக்கி சாய்க்க முறை தான் இப்போது பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம அடுப்பில் ப்ளோவர் வச்சு நல்லா ஊதி மூசையில் நல்லா பழுக்க காய்ச்சி அதுக்கப்புறம் உருங்கினோன்னு எடுத்து மூலிகை சாத்தில் சாப்பிடுவோம். அது என்ன ஆகும்னா, ஒரு சில நேரங்களில் நம்ம மேலே தெரித்து அது புண்ணாகி ரணமாகி பெரிய கஷ்டங்களில் மாட்டிக்கிடுவோம். அந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால கீழே ஒரு சில்வர் பாத்திரம் வச்சு அதில் மூலிகை சாறுகளை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு இரும்பு கடாய், நல்ல கனமான கடாயோ அல்லது ஏதோ ஒரு நல்ல ஒரு இரும்பு பாத்திரத்தில் நல்லா கனமாக இருக்கணும், உருக்கி சாய்க்கணும். நல்ல கனமான பாத்திரத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஓட்டையாக போட்டு அதில் நம்ம கன்று வச்சு ஊதும் போது உருகி அது பாட்டி உள்ளுக்கு விழுந்துடும். நமக்கு எந்த சிரமங்களும் இல்லாமல் நல்ல அழகான முறையில் சுத்தி பண்ணிக்கலாம். இது வெள்ளியம் சுத்தி பண்ணியிருக்கிறோம். இதை அதுக்கு அடுத்ததாக எல்லாம் சுத்தி பண்ணி முடித்த உடனே ஒரு வாட்டி நார்மலான தண்ணியில், பச்சை தண்ணியில் நம்ம உருக்கி அதில் ஊற்றும் போது அது நல்லா பூத்து நல்லா மல்லிகைப்பூ மாதிரி அழகாக வந்துடும். அது நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு மல்லிகைப்பூ மாதிரி தெளிவாக பளிச்சுன்னு வந்துடும். இது போல் நல்ல முறையில் சுத்தி பண்ணி நம்ம அடுத்தடுத்த வேலைகளுக்கு இதை கொண்டு போகலாம். இது வைத்தியர்களுக்கான பதிவு. இது பொதுமக்கள் யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். இன்னும் அடுத்தடுத்து கருவங்கம், நாகம்லாம் சுற்றி செய்யக்கூடிய முறைகளும் நம்ம தொடர்ந்து பதிவிடுறோம். நம்மளுடைய வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.